ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு விலாக் காட்ட போகிறேன். இந்த விலாக் வந்து இந்த வீக்கெண்ட் எடுத்தது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் ஷாப்பிங் பண்ண போனப்போ எடுத்தது. என்னோடய கிச்சனுக்கு அதே மாதிரி என்னோடய கிராஃப்ட் ஒர்க்குக்கு கொஞ்சம் ஷாப்பிங்லாம் நான் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ அதுக்காண்டி நான் வெளியில் போனப்போ தான் அதை நான் உங்களுக்காண்டி எடுத்திருக்கேன். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவில் நான் என்னென்ன குக்வேர்ஸ்லாம் புதுசாக வாங்கியிருக்கேன், அதே மாதிரி என்னோடய கிச்சனுக்கு ஒரு சில ஐட்டம்லாம் நான் வாங்கியிருக்கேன். அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ப்ரைஸோடு நான் சொல்கிறேன். அதே மாதிரி நான் என்னோடய கிராஃப்ட் ஒர்க்குக்கும் கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருக்கேன். அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நான் எதுவும் ரெசிபீஸோ குக்கிங் எதுவும் நான் காட்டல உங்களுக்கு. இப்போ லஞ்ச் முடிச்சதுக்கப்புறமா மத்தியானத்துக்கு மேலே தான் நான் ஷாப்பிங் பண்ண கிளம்புனேன். இப்போ டப்ளின் சிட்டி சென்டருக்கு வந்திருக்கோம். இங்கே தான் வந்து எல்லா திங்ஸும் நான் வாங்க போகிறேன். கொஞ்சம் கிச்சனுக்கு தேவையான திங்ஸ், அதுக்கப்புறமா எனக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே நான் இங்கே ஒரே இடத்துல வாங்க போகிறேன். இப்போ ஓரளவுக்கு ஷாப்பிங் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்ததான் இங்கே தெரியுற இந்த ஆஃப் பீட் டோனட் கடையில் வந்து நான் டோனட் வாங்கி சாப்பிட போகிறேன். இங்கே நிறைய வெரைட்டிஸ் டோனட்ஸ் கிடைக்குங்க. அதே மாதிரி டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். அதனால் நான் எப்போ இங்கே வந்தாலுமே இந்த டோனட் வாங்கி சாப்பிட்றது வழக்கம். டோனட் சாப்பிட்டு முடிச்சுட்டு பாக்கி இருந்த எல்லா ஷாப்பிங்கும் நான் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. என்ன பொருட்கள்லாம் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி டீட்டெயிலாக உங்களுக்கு 1 by 1 நான் காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்டாக பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பேன் நான் வாங்கியிருக்கேன். இது வந்து ஃபுல்லாகவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேனு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு சில பிராண்டில் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எப்பயுமே வாங்குறப்போ நல்லா ஹெவியாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. ஒரு சிலர்லாம் சொல்கிறீங்க, இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சமைக்கிறப்போ எனக்கு தீ ஜாஸ்தி வச்சா அடி பிடிச்சிருது, ஒரு மாதிரி ஓரங்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப தீஞ்ச மாதிரி ஆகிடுது அப்படின்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் வந்து உங்களுக்கு ரொம்ப லோ குவாலிட்டியாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்த பிரச்சனைலாம் வரும். இந்த மாதிரி நல்ல ஹை குவாலிட்டி ஸ்டீலாக பார்த்து வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எந்த பிரச்சனையுமே வராது. இப்போ நான் வாங்கியிருக்க பிராண்ட் பேர் வந்து டேவிட் பர்க்கி. இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், பட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவியாக இருக்குது. இதுக்கு வந்து 10 years வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரியாணியே சமைச்சா கூட இதில் சுத்தமாக அடி பிடிக்காது. இதே பிராண்டில் நான் வந்து ஏற்கனவே ஒரு சாஸ் பேன் வாங்கி ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இது வரைக்கும் எந்த பிரச்சனையுமே வந்தது கிடையாது. சாப்பாடும் சுத்தமாக அடி பிடிச்சது கிடையாது. இந்த பிராண்ட் பேர் வந்து டேவிட் பர்க்கி. இதோட விலை 35 euros. அடுத்ததாக கேஸ்டைன் பேன்ஸ்லாம் கொஞ்சம் நான் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் என்னென்னு நம்ம பார்க்கலாம். பொதுவாக வந்து கேஸ்டைனில் சமைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கேஸ்டைனில் சமைச்சோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் நான் நிறைய பேன்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது ஏற்கனவே வந்து என்கிட்ட தோசை தவா இருக்குது, அதே மாதிரி கிரில் பேனும் வச்சுருக்கேன். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு சின்ன சைஸ் பேன் நான் வாங்கியிருக்கேன். இதில் நம்ம ஃப்ரை பண்ணுறது, அதே மாதிரி ஏதாவது சட்னிக்கு வதக்குறோம், அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இதில் நம்ம பண்ணலாம். ஸோ இது கொஞ்சம் சின்ன சைஸு. நான் இப்போ வாங்கியிருக்க பிராண்ட் பேர் வந்து குயின் வெஸ்ட்ன்ற ஒரு பிராண்ட் வாங்கியிருக்கேன். ஏற்கனவே என்கிட்ட வந்து லார்ஜ், அதே மாதிரி ஓல்ட் மவுண்டன், இந்த மாதிரி 2-3 பிராண்ட் இருக்குது. ஒரு சிலர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க கேஸ்ட் அயனுக்கும் நார்மல் அயனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்ட்டு. கேஸ்ட் அயன் வந்து கொஞ்சம் ஃபஸ்ட் குவாலிட்டி அயனில் பண்ணுறது, நல்ல ஹெவியாக இருக்கும். நீங்கள் இந்த பாத்திரம் பார்த்தீங்கனாலே தெரியும், உங்களுக்கு எங்கேயுமே ஜாயிண்ட் இருக்காது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே சிங்கிள் மோல்டட் பீஸாக தான் வரும். உங்களுக்கு நல்ல ஹெவியாக இருக்கும். லைஃப்பும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி. அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுக்கு இந்த பாத்திரத்தில் ஸ்க்ராட்சும் விழுகாது, அதே மாதிரி உடஞ்சும் போகாது.
அடுத்ததாக இது பாருங்கள், இதுவும் கேஸ்ட் அயர்ன் பேன் தான். இது நல்லா கொஞ்சம் பெரிய சைஸில் நான் வாங்கியிருக்கேன். இதில் நம்ம கிரேவிலாம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நிறைய ஐட்டம் ஏதாவது ரோஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பேனில் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா இதுவும் குயின் வெஸ்ட் பிராண்டோடது தான். இதோட ப்ரைஸ் வந்து 26 யூரோஸ் வந்தது. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ப்ரீ சீசன்டு பேன் தான். இப்போ நான் வாங்கியிருக்க எல்லா கேஸ்ட் அயர்ன் பேனுமே பார்த்திங்கன்னா என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு கேஸ்ட் அயர்ன் பேன் வந்து இண்டக்ஷனில் யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி அயர்ன் பேன் சுத்தமாக நம்ம வந்து இண்டக்ஷனில் யூஸ் பண்ண முடியாது. பட் வந்து இந்த பர்டிகுலர் பிராண்டில் உங்களுக்கு இண்டக்ஷனில் யூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்குது. அடுத்ததாக இந்த பேன் நான் வாங்கியிருக்கேன். இதுவும் கேஸ்ட் அயர்ன் பேன் தான். நல்ல பெரிய சைஸ் பாட் இது. இதில் வந்து நம்ம பிரியாணி இல்லாட்டி நிறையா குழம்பு இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பாட்டில் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், மூடி மட்டும் உங்களுக்கு கிளாஸில் கொடுத்துருக்காங்க. உள்ளே ஃபுல்லாகவே கேஸ்ட் அயர்ன் தான். இது கிட்டத்தட்ட ஒரு 6 லிட்டர் வரைக்கும் பிடிக்கும் கெப்பாசிட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேஸ்ட் அயர்ன் வந்து சீக்கிரமே சூடாயிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அதில் சூடு கம்மியாகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால் இந்த ஹேண்டிலில் மட்டும் பிடிச்சி நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சிலிக்கான் கவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அழகான மூடியோடு வருது. இதோட ப்ரைஸ் வந்து 37 யூரோஸ். இதோட பிராண்ட் நேமும் வந்து குயின் வெஸ்ட் தான். அடுத்ததாக என்னோடய கிச்சனுக்கு ஒரு பெரிய ஐட்டம் நான் வாங்கியிருக்கேன். ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்தேன் ஒரு ஃபுட் ப்ராசஸர் வாங்கணும் அப்படின்ட்டு. இப்போ நான் வந்து டிசைட் பண்ணி ஒரு ஃபுட் ப்ராசஸர் வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா டெஃபல் பிராண்டோட ஃபுட் ப்ராசஸர். இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். என்னோடய ஃப்ரெண்ட் இதை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நான் பார்த்தனையுமே டிசைட் பண்ணேன், சரி ஃபுட் ப்ராசஸர் அப்படின்னு வாங்கினோன்னா இந்த இது தான் வாங்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா இது அவ்வளோ விஷயங்கள் பண்ணுது, ரொம்ப குவிக்காகவும் பண்ணுது. எனக்கு இப்போ தோணுது நம்ம இது யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக மிக்சியே தேவைப்படாது. அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் இதில் நம்ம பண்ண முடியுது. மாவு பிசையலாம், அதே மாதிரி துருவுறது, நறுக்கிறது, அதே மாதிரி நம்ம ஏதாவது ஸ்லைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுவும் பண்ணலாம். சப்பாத்தி மாவும் ரொம்ப நல்லா பண்ணுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம கேக்குக்கு மிக்ஸ் பண்ணுற மாவும் எல்லாமே இதில் பண்ண முடியுது. ஸோ இதோட சைஸும் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால நிறைய குவான்டிட்டியும் நம்ம பண்ணலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி தனியாக உங்களுக்கு டெமோ ரிவ்யூ வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கீழே எனக்கு சொல்லுங்கள். நான் தனியாக டெடிகேட்டடாக ஒரு வீடியோ உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ கிச்சனுக்கு வாங்கின திங்ஸ்லாம் அவ்வளோதான். அடுத்ததாக நான் சொன்ன மாதிரி எனக்கு கிராஃப்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். கிராஃப்டிங் ஒர்க்குக்காண்டி கொஞ்சம் திங்ஸ்லாம் நான் வாங்கியிருக்கேன். இது பாருங்கள், பெயிண்ட் ப்ரஷ் நான் வாங்கியிருக்கேன். ஒரு செட்லேயே வந்து எல்லா சைஸஸும் வருது. ஏற்கனவே என்கிட்ட இருக்க பெயிண்ட் ப்ரஷ் வந்து ரொம்ப பழசாயிடுச்சு, யூஸ் பண்ண முடியல. ஸோ அதனால் புதுசாக நான் வாங்கியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 கிட்ட ப்ரஷஸ் இருக்குது. எல்லா சைஸஸ்லையுமே இருக்குது, சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது. இதோட விலை வந்து 6 யூரோஸ் வந்தது. அடுத்ததாக பாருங்கள், இந்த மாதிரி நான் ஒரு க்ளூ கன் வாங்கியிருக்கேன். இது வந்து கரண்ட்டில் யூஸ் பண்ணுறது. க்ளூ கன் வந்து நம்ம நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் எதுவும் ஒட்டணும் அப்படின்னா. கிராஃப்ட் ஒர்க் இதுக்கெல்லாம் வந்து இது நல்ல யூஸ் ஆகும். இது தனியாக ஸ்டிக் மாதிரி நம்ம வாங்கி அதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குங்க யூஸ் பண்ணுறதுக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒட்டினீங்க அப்படின்னா நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வந்து 6 ஸ்டிக்கோடு வந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 15 யூரோஸ் வந்தது. நான் அதுக்கு தனியாக க்ளூ ஸ்டிக் வந்து தனியாகவும் வாங்கியிருக்கேன். சப்போஸ் தீர்ந்தது அப்படின்னா எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்றனால அது வாங்கியிருக்கேன். அதோட ப்ரைஸ் வந்து 5 யூரோஸ். அடுத்ததாக இது பாருங்கள், நான் வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்கு கேன்வாஸ் போர்டு நான் வாங்கியிருக்கேன். இதில் 5 சைஸ் வருது, சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம பெயிண்டிங்லாம் பண்ணுறோம் அப்படின்னா இது நல்லாவே யூஸ் ஆகும். இது வந்து ஒயிட் கலர் கேன்வாஸ் போர்டு தான். இதில் வந்து நம்ம நிறையா பெயிண்டிங் பண்ணலாம். அதே மாதிரி ஏதாவது சின்ன சின்ன டிஐவைஸ் மாதிரி பண்ணுறதுனா கூட இந்த போர்டு யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு பர்சனலாக இந்த மாதிரி கிராஃப்டிங் ஒர்க்லன்னா நிறைய இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. ஸோ அதனால் அந்த இதெல்லாம் பண்ணுறதுக்காண்டி தான் நான் இது எல்லாமே வாங்கியிருக்கேன். அவ்வளோதாங்க, நான் வாங்கிட்டு வந்த எல்லா திங்ஸையும் உங்கள்கிட்ட காட்டிட்டேன். ஸோ இதில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். அதே மாதிரி ஏதாவது ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டை பற்றி உங்களுக்கு ரிவ்யூ வேணும், டெமோ வேணும் அப்படின்னாலும் எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு சீக்கிரமே அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ போயிட்டு வந்ததுக்கப்புறமா ஈவினிங் ஸ்நாக்குக்கு நான் வந்து வாழைப்பூ வடை பண்ணியிருக்கேன். ஸோ வீக்கெண்ட் அப்படின்றனால ஏதாவது கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு வாழைப்பூ வடைக்கு நான் ஷாப்பிங் போகிறதுக்கு முன்னாடியே வடைக்கு ஊற வச்சுட்டு போயிருந்தேன். வந்ததுக்கப்புறமா அந்த வடையை நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குங்க இந்த வடை. ஸோ இதோட ரெசிபியும் உங்களுக்கு தனியாக நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ காஃபியோடு சாப்பிட்றதுக்கு இந்த வாழைப்பூ வடை பண்ணியாச்சு. சூப்பராக இந்த ஈவினிங் ஸ்நாக்கை நானும் ஹஸ்பண்டும் சாப்பிட்டுட்ருக்கோம்.
அவ்வளோதாங்க, இந்த விலாக் இதோட கம்ப்ளீட் ஆகுது. உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோவில் நான் காட்டின எந்த ஐட்டம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதே மாதிரி எதை பற்றின ரிவ்யூ உங்களுக்கு வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கீழே எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதை பற்றின வீடியோ தனியாக நான் டெடிக்கேட்டடாக போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் மறக்காமல் சுஜீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் ரெசிபீஸோடு அடுத்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். சுஜீஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.